ட்ரையோட என்டர்டைன்மெண்ட்ஸ் பெருமை கொள்கிறது. இந்த விருதை ரைட்டர் குரு சம்பத் அவர்களும் இணைஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் சார். ப்ளீஸ். சார் இங்கே வந்துருங்க சார். சார் கொஞ்சம் சார் கூட இருங்க சார். ப்ரோ ஓவர் டு யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு சேல்ரி எல்லாமே சந்தோஷம்தான், ஆனால் இந்த மாதிரி அவார்டு கிடைக்கும்போது நிறைய ஊக்கம் கிடைக்குது அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சிவன் சார், ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவார்டு கொடுத்து ஹானர் பண்ணதுக்கு. அண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. யா ஸோ குரு சார், இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், 3 அண்ணன் தம்பிங்க, ஒன்று ஒரு விதமாக இருக்கும் அதில். ஸோ எனக்கு ரவி ப்ரோ ரவி கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப நியூட்ரலாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். பாவமாக இல்லையா பார்க்கும்போது அந்த கேரக்டரை? அவர் வந்து ரொம்ப நல்ல தம்பி, அவர் ரொம்ப நல்ல தம்பி. முத்துக்கு வந்து முத்து மேலே ரொம்ப பாசம் உள்ள தம்பி அவர். ஸோ அதனால் வந்து இவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த கேரக்டர் வந்து முத்துவை எப்படி மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரி முத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால நம்ம கேரக்டரையும் தம்பி கேரக்டரையும் ஓகோன்னு ரசித்து இன்றைக்கி இன்னும் நிறைய இது இருக்குது அதில். ஏன்னா கதையில் வந்து நிறைய இதெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 800 எபிசோட்ஸ் இருக்குது. ஆஹா. ஸோ அதனால் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் முத்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறாரு. ஸோ இவர் பெரிய ஆளாக வரப்போகிறாரு. ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவங்க கதைப்படி அவங்க ஒய்ஃபு அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி வந்து இவர் ஒத்துக்க போகிறாரு, இல்லை இவர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறது இனிமேல் ஒன்று ஒன்றா வரும். அது அடுத்த 800 எபிசோடான கதையை வந்து சார் 2 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கே தெரியாது, அப்பப்போ யோசிக்க. ஆமாம் ஆமாம். இல்லை வெளியே சொல்லுவாங்க. இப்போ ரவி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஏடா மாமியார் வீட்டில் கோடியாக தரன்றாங்க, வேணாம் தன்மான உள்ள தமிழன், தன்மான உள்ள தமிழ். தேங்க்யூ. ஸோ பிரணவ் ப்ரோ, அதான் இந்த கேரக்டர் பர்டிகுலராக ப்ளே பண்ணும்போது இப்போ அது ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியை பார்க்க ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். அது சுந்தரராஜன் சார் ஆகட்டும், உங்களோட அம்மா அனில் அவர்களாகட்டும், எல்லாருமே சொல்கிறேன். நான் வர எல்லா இடத்துலையுமே அந்த 2 பேர் குறிப்பாக சொல்லணும்னா ரவி அண்ட் ஸ்ருதி ரொம்ப ஒரு வித்தியாசமான பேராக இருக்கும் அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நாங்கள் உங்களோட ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். அது ஆக்சுவலி 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க 3 பேருமே ஒரே பிளேஸில் வச்சா எப்படி இருக்கும்ன்றதே ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். அண்ட் அவங்க ஒரு டயலாக்ஸ் மாதிரியே இருக்காது. சார் சொல்கிறோம் லைக் நம்ம மனசில் இருக்கிறது பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் லைக் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ தே கேன் கனெக்ட் அஸ் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. ஸோ வெற்றி ப்ரோ, அதாவது நீங்கள் சொன்னீங்க நேற்று கூட வந்து குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு, அந்த ஹேங் ஓவர், அது வீட்டுக்கு போய் ஹேங் ஓவர் இல்லை டென்ஷன் சொன்ன சீனோட ஹேங் ஓவர். ஸோ நிறைய காட்சிகள் அப்படி வருது இல்லை? உங்களுக்கு எப்படி இருக்குது எவ்ரி டைம்? ஏன்னா இந்த சீரியலில் வந்து குடும்பம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த அந்த மாதிரி வந்து சின்ன சீனாக இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப பெரிய லென்த்தான சீனாக இருக்கும்போது தான் இப்போ என்ன அதுனா தலைவலிக்குது. கண்ணை இப்படியே வச்சுருப்போமா, அந்த கண் இப்படியே இருக்கிறது ஒரு 2 hours 3 hours அப்படியே இருந்தால் எனக்கு ஹெட்டேக் வருது. அது ரொம்ப டென்ஷனான சீனாக இருந்தால் அது வீட்டில் போய் பாதிப்பாக இருக்குன்னு வேற ஒன்றும் சார் இல்லை. இப்போ வந்து சிவன் சீனிவாசன் சாரோடைய சிவன் வேஷத்தை பார்த்தோம் நம்ம. இப்போ சீரியலில் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் யமன் வேஷம் போட்டிருந்தீங்க. நீங்கள் சிவனோட பக்தன் தானே யமன். எப்படி இருந்துச்சு அது போட்டு இருந்தது? எப்படி இருந்தது? இல்லை அது ரொம்ப நாள் கழித்து நான் சார்கிட்ட எப்போயாவது மீட் பண்ணுவோம் டப்பிங் போகிறப்போ, சார் இந்த மாதம் என்ன போகுது, நான் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி நான் அவரை பிடிச்சி நோண்டு அவர் சொல்லிவிடுவார் இது போகுது பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு மொத்தத்தையும். அப்படியா சார், அப்போ இந்த மாதம் எல்லாம் வருதா சார், சூப்பர் சார் அப்படின்ட்டு போவேன். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த மாதம் ஏதோ ஒரு சீன் வந்து நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சேலஞ்சிங்கான அந்த ஒரு சீன் இது. ஏன்னா அதுக்கு நம்ம நார்மலாக மேக்கப் போடும்போது 10 நிமிஷம் 5 நிமிஷம், ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மேக்கப் போடுவாங்க. அது தாண்டி இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஸ்வெட்டானா பெருசாக தெரியாது, அந்த ட்ரெஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அங்கங்கே கிளிக்கும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எனக்கு பிலீஃப் இல்லை, ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வைக்கிற வரைக்கும் இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் காலையிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இது ஷூட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. டேரக்டர் சார் இது வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் ரெடியாகி போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு மட்டும் பக்குன்னு இருக்குது, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒன்ஸ் அந்த இது பிக்கப் ஆக ஆரம்பித்த உடனே ஜாலியாகிடுச்சு.
இவனுங்களும் வந்து பார்த்துட்டு ஏய் நல்லா இருக்கு அப்படின்ட்டானுங்க. நல்லா இருக்கா, அப்போ இன்னும் எதாவது பண்ணலாம், இன்னும் போடலாம் அப்படி போனதுனால எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் நார்மலாக பேசுனதை விட டப்பிங்கில் ஒரு சின்ன இது மாடுலேட் பண்ணி அது நான் எனக்கு ஓன் டப்பிங்கிறதுனால என்ன வேணாலும் மாற்றிக்கிறேன். கரெக்ஷன்ஸில் சொல்கிறேன். அது என்ன மாதிரி மாடுலேஷன் பேசணுமோ அது அங்கே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டது. எனக்கு விஷுவலாக நான் வெயிட் பண்ணி பார்த்த ஒரு சீனில் அது ஒன்று ரீசெண்ட் டைமில் எப்படா அது ஃபுல்லாக ஒரு நல்ல குவாலிட்டியில் பார்ப்போம். டப்பிங்கில் லோ குவாலிட்டியில் கொடுப்பாங்க, நல்ல குவாலிட்டியில் ஒரு அவுட்டு எப்படா பார்ப்போன்னு வெயிட் பண்ண சீனில் அதுவும் ஒன்று எப்போவாவது அமையும் இல்லை. கரெக்ட், ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்குது, ஏதாவது ஒன்று காட்டுறதுக்கு அந்த மாதிரி அமைஞ்ச சீனில் அதுவும் ஒன்று. அண்ட் குறிப்பாக இன்னொரு இவங்க எது பேசி நீங்கள் சொல்லும் போது ஒன்று சொல்ல நினச்சேன். ரவி ஸ்ருதி பற்றி சொல்லும்போது என்னென்னா அந்த வீட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான 2 பேரில் ஸ்ருதி தான், ரவி நார்மல் தான், கூட இருக்க ஸ்ருதி தான். நான் அதை ஸ்பாட்டில் நேரில் சொல்லிக்குவேன், நான் ஆம்பளை முத்து, நீ பொம்பளை முத்து, நீ பொம்பளை ஸ்ருதி, நான் ஆம்பளை ஸ்ருதி அப்படின்னு. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட சில குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ரைட்னா ரைட்டு அவ்வளோதாங்க. அதை டக்குன்னு பேசுகிறதா இருக்கட்டும், யோசிக்க மாட்டோம், டப்புன்னு சொல்லிவிடுவோம் 2 பேருமே. அந்த விஷயத்தில் நான் அந்த பொண்ணு அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அதோட கேரக்டர் இருக்கிறது அங்கங்கே சில சீன்ஸில் வந்து இன்னும் ஜாலியாக்கி விட்டுரும் நம்மளை. நல்ல டைலாக் அது அப்படின்னு, நல்ல கவுண்டர் பாஸ் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விட்டுரும், நல்லாயிருக்கும் அது. ஸோ அது ஒரு ஆட் ஆன், ஒரு நல்ல சாப்பாட்டில் இருக்கிற ஒரு சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் அது. இந்த மாதிரி போயிட்டீங்களா நீங்கள்? ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் வந்து இப்போ பல குரல் சொல்கிறதாகட்டும், அவங்க பேரை சொல்லாமல் இந்த முத்து கேரக்டர் மட்டும் 2 பேருமே அப்படி கூப்பிட்றேன். எனக்கு நேர்லேயே சம்டைம்ஸ் வந்துடும் அப்படி. அந்த பொண்ணு ஐயோ பேர் பார்லர்மா பேர் சல்மா, டக்குன்னு ஓ இப்பயே வரலையா? இல்லை, நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவோம், சல்மான்னு கூப்பிடணும், ஆனால் அப்படி கூட மாட்டேன். இந்த பார்லர்மான்னு கூப்பிட்டு நாங்கள் நேரில் என்ன பார்லர்மா சாப்பிடலையே அப்படி தான் போய் உட்காருவேன் பக்கத்துலேயும். ஸோ எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. ரொம்ப ரேராக தான் இந்த ரேரில் இது ஒன்று, மற்றபடி சல்மா தான். அதே மாதிரி தான் பழகுறலுக்கும் அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இவ்வளோதான் இருக்குமா, பிடிச்சி இப்படி தலையில் கை வச்சுருவேன், வச்சா அப்படியே சுற்றிக்கிட்டே நின்றுட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம். அண்ட் சார், குரு சார் ஒரு கேள்வி. இப்போ ஒரு அம்மாவுக்கு பிடிக்காத பிள்ளை, அம்மா வந்து வெறுக்கிற ஒரு பிள்ளைன்றது வந்து ரொம்ப யோசிக்காத ஒரு கேரக்டர். பெருசாக நம்ம சினிமாலே பெருசாக பார்த்ததில்ல, நந்தாவில் நம்ம பார்த்துருப்போம், அதோட கிளைமேக்ஸில் தான் இருக்கும். ஆமாம் சார். பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் இவ்வளோ எபிசோட்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கீங்க, இன்னும் அந்த ரீசனை உடைக்கவே இல்லை இன்னும் ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு. அது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு 400 எபிசோட்லேயே வந்திருக்கணும். பட் அது இப்போதைக்கு கதை டிமாண்ட் பண்ணல, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் இருக்குது, ஒரு கதை இருக்குது. ஏன் அம்மா வந்து முத்து இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அது வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ சொல்லுவோம். ஆனால் ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சொல்லிக்கிறேன், நம்ம சிறகடி காசு நடிக்கிற எல்லாருமே வந்து நல்ல வெரி டேலண்டடு, எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. அதேமாதிரி நம்ம வெற்றி வசந்துக்கு இப்போயே நிறைய படங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நல்ல ஒரு வாய்ப்புக்காக அவசரப்பட வேணான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த சிவகார்த்திகேயன் அதையும் தாண்டி கண்டிப்பாக பெரிய ரேஞ்சுக்கு வருவார். இதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்த சிவகார்த்திகேயன் அவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம். அவருக்கு ஏதாவது சொல்லுங்கள். ஆமாம், அவரும் நல்ல ஒரு பெஸ்ட்டாக, அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சொன்னீங்கல்ல, அவர் வந்து பெரிய லெவலில் வருவார். ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ டார்கெட் அவருக்கு. உங்களுக்கு நீங்களே பிடிச்ச அவரே ஒரு மாட்டி சார், அவரே ஒரு மாட்டி போகிறாங்க. சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சிறுகடிக்கு வெற்றி உங்களுக்காக வந்து சிறுகடிக்கு ஆசை ஒரு தீவிர ஃபேன் வந்து ஒரு ஃபேன் மேட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதை மட்டும் ப்ரெசென்ட் பண்ண அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம் ப்ளீஸ். வைஷ்ணவி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
அவங்களோட நேம் அண்ட் டேட்ஸ் அதிலே வச்சு வரைஞ்சிருக்காங்க. பேர் வெற்றி வைஷு. அண்ட் October 13 என்கேஜ்மெண்ட் டே. அப்புறம் எங்கள் வீட்டில் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ, டைசன் குட்டி பையன் ஒருத்தா இருக்கான், ஒரு ஷிட்ஸு ப்ரீடு ஒன்று. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க குழந்தையா இருக்கும்போது வச்சுருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் வீட்டில் அக்காமடேட் பண்ண முடியன்றனால அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. இப்போ அவன் எங்கள் கூட தான் இருக்கான். அவன் பேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகாக இருக்குது. வெறும் எழுத்துக்களாலேயே ஒரு ஓவியம். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. கிரேட் டேலண்ட். பெருசாக வரணும் ப்ரோ நீங்கள். தேங்க்யூ ஸோ மச்.